வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. புரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 12, 2025 இன்று கீழ் நோக்கினால் அதே போல மாசி மகம் கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:52 வரை ஆயில்யம், பின்பு மகம். திதி இன்று காலை 10:50 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம். இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சந்திராசம் இருக்கிற தனுசு, மகரம் ராசி லக்கணக்காரர்கள் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்து கொண்டா மொபைல் ஃபோனை பேசிக்கொண்டு வண்டி வாகனத்தை இயக்கக்கூடாது. வண்டியை எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்து தான் எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பண்ணி தான் பார்த்துட்டு எடுக்கணும். அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்லணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் விரைவாக செல்ல வேண்டியிருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி அந்த இடத்துக்கு செல்றா போல செல்லணும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா சந்திராசனம் 100% அது வேலையை செய்யும். அதனால் நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மிகவும் கவனம் தேவை. நல்ல நேர காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. ராவு காலம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9. குளிகை காலை 10:30 to 12 மணி. சூளம் இன்று வடக்கு. கருத்தில் கொள்ளுங்க. சூளம் இன்று வடக்கு. சூளம்னா கற்பூர ஏற்றுறது, விளக்கேற்றுறது. கருத்தில் கொள்ளுங்க. அது வடக்கு சைடு பார்த்து ஏற்றணும். அதே போல் குளிகன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகன். கருத்தில் கொள்ளணும். இந்த குளிகன் டைமில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. மீண்டும் மீண்டும் நம்மளை அந்த குளிகன் செய்ய வைக்க கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று மாசி மகம் கொண்டாடப்படுவதால் மகம் நட்சத்திரத்தில் வரது தான் மாசி மகம். கருத்தில் கொள்ளணும். அது 3:53 முதல் அந்த மக நட்சத்திரம் பிறக்குது. அப்பத்திலிருந்து தான் அந்த மாசி மகம் கொண்டாடப்படுது. அதனால் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் சிறிதளவு உப்பு, சிறிதளவு சந்தன கட்டி, பச்சை கலவு சிறிதளவு போட்டு நீங்கள் நீராடினால் உங்கள் உடலில் இருக்க அனைத்து டிஸ்ட்ரிக்களும் நீங்கி உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். அதே போல் உள்ளம் மகிழ்ச்சி பெறும். அதே போல் கல்லுப்பை கரைச்சி வீடு முழுக்க தெளிச்சிங்கன்னா சிறப்பான அமைப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.